ராத்திரி எல்லாம் புருஷனை வாசல்ல படுக்க வச்சு கதவை சாத்துறவளை விட அவர் மேல சாணியை கரைச்சு ஊத்துறவளை விட திருடி எவ்வளவோ தேவலாம். வைதேகி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உன் பொண்ணு அந்த மகேஷோட ஊரை விட்டு ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். எலிதாண்டி சுட்டவன வாசனை பார்த்து எலிபொறிக்குள்ள வந்து விடணும். எலிபொறி எலிய தேடி ஓடக்கூடாது, புரியுதா? இதுதான் நம்ம தத்துவம். எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். 1 லட்சமா? சரி மகேஷ், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க மகேஷ். நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். சரி, வந்துடுறேன் மகேஷ். யோ, பாத்து வருதுல? எங்கடா வர்ற? விட்றா. ஏய், விட்றா. விட்றா. என்ன மகேஷ் தம்பி, என்ன ஏமாத்துறதா நினைச்சி நீ ஆபத்துல மாட்டிக்க பாக்குறியே, இது நியாயமா? ஏய் வீரலட்சுமி, என்ன விட சொல்லு, நான் போகணும். ஏய், விட்றா. சூழ்நிலை புரிஞ்சுக்காம குழந்தை மாதிரி பேசுறிய மகேஷ். நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? கிட்னி தரேன்னு அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன். உன் கிட்னி கொடுக்க வேண்டிய சேட்டுக்கு உயிர் போய்கிட்டு இருக்கான். அவரோட அடியாட்களும் அந்த ஏஜென்ட்டும் சேர்ந்து வெறியோட உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில நீ சிக்கனே சின்ன பின்னம் ஆயிடுவேன். உன் தலைய காப்பாத்துற ஒரே இடம் இந்த விஜயவாடா வீரலட்சுமி வீடுதான்டா. டேய், அடம் பிடிக்காம வாடா. நான் வரமாட்டேன். நீங்க 2 பேரும் கூட்டாளிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எதிராக சதி செய்றீங்க. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். நீ ஒரு துரோகி, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன விட சொல்லு. அட, அந்த ஏஜென்ட் கிட்ட பேசினதே நீ உண்மையா நம்பிட்டியா? அட பாவி, அது சும்மா நடிப்பு. உன்னை காப்பாத்த நான் மேக்கப் போடாம போட்ட டிராமா மகேஷ். முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு நீ கேள்விப்பட்டதில்ல? அப்படிதான் இதுவும். உன்னை காப்பாத்த அவன் கூட நான் கூட்டாளி மாதிரி நடிச்சேன். அதான் உன்னை திட்டினேன்டா, அவ்வளவுதான். நிஜமாவா? அட நம்பப்பா. இந்த விஜயவாடா வீரலட்சுமி வீட்ல கிடைச்ச சொகுசெல்லாம் இந்த உலகத்துல வேற எங்கேயும் உனக்கு கிடைக்காது. முக்கியமா அது இல்லாம உன்னால இருக்க முடியுமா? முடியாதுல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? யோசிக்காத மகேஷ், என் கூட வா. என் வீட்ல இருந்தா பாதுகாப்பா இருக்கும். பல விதமா, பல தினசுல, பல சைஸ்ல விதவிதமா என்ஜாய் பண்ணலாம். சேட்டு கிட்ட மாட்டின அவனுக்கு உன் மேல இருக்கிற கோவத்துல 2 கிட்னி எடுத்துருவான். 1 அசலுக்கு, 1 வட்டிக்கு. நீ நரகத்துக்கு போகாத மகேஷ், என்னோட வா. நேரா உன்னை வண்டியில ஜம்முன்னு ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன். வாடா. விட்றா. ஏய், விட்றா. ஏறு. விட சொல்லல. சொல்லிட்டாங்க. வீரலட்சுமி, வரமாட்டேன். அடம் பிடிக்காம ஏறுடா. ஏய். பெரிய ஆபத்துல மாட்டின்னு இருக்காரு போல இருக்கே. அவர் எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும். திடீர்னு இப்படி 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்கிறாரு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது?
நேஹா நில்லு. எங்க போற? ஒரு அவசர வேலையை போயிட்டு இருக்கேன். இந்த ராத்திரியிலயா? மகேஷோட உயிருக்கு ஆபத்துல போன் வந்தது. அப்புறம் ராத்திரி என்ன பகல் என்ன கையில என்ன? ஏதோ ஒண்ணு நகரு. நான் ஒண்ணு போக விட மாட்டேன். விடுமா. நேஹா சொல்றது கேளு. நான் ஒண்ணு போக விட மாட்டேன். இத்தனை நேரத்துக்கு எங்கடி போற நீ? போக கூடாது. நான் ஒண்ணு போக விட மாட்டேன். சொல்றது கேளு. நேஹா இத்தனை நேரத்துக்கு எங்கடி போற நீ? நான் ஒண்ணு போக விட மாட்டேன். எங்கடி இத்தனை நேரத்துக்கு வேலை கட்ட வேலையில? போகணுமா? அம்மா விடு. நேஹா என்னடி இதெல்லாம்? நேஹா கேட்டுட்டே இருக்கேன்ல, பதில் சொல்லுடி. ஐயோ அம்மா விடுமா. என்ன இதெல்லாம் என்னோடது. நான் இத வச்சு என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன விடு. அன்னைக்கு நான் ஆத்து செலவுக்காக இதெல்லாம் எடுத்தப்ப பெருசா அமக்கல மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் இதெல்லாம் விற்க மாட்டேன். இதெல்லாம் மகேஷோட தானே. அப்ப மாட்டேன். எங்கடி இதெல்லாம் இதெல்லாம் மகேஷோட சொத்துதாம்மா. இத வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவருக்கு ஒரு ஆபத்து வரும்போது இது உதவலன்னா அப்புறம் இது இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த சண்டாளனுக்கு ஆபத்துனா அவன் அப்பா பொண்டாட்டி பாத்துக்க போறான். நீ ஏன்டி ஆத்துல இருக்கிற நகையெல்லாம் தூக்கி ஓடுற? அதுவும் நடுராத்திரியில இதெல்லாம் அடமானம் வைக்க போறியா? நான் இத அடமான வெப்ப இல்லனா விக்கிறேன். அது ஏன் இஷ்டம்? நீ கேட்காத. மகேஷ் எனக்கும் புருஷன் தான். அவர் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குமா? அவசரமா 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நான் இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு ஆபத்து. நான் அவரை காப்பாத்தி ஆகணும். எனக்கு வேற வழி இல்ல. உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லமா. என்ன போக விடு. கேளு. நான் அனுப்ப மாட்டேன். நான் ஒண்ணு அனுப்ப மாட்டேன். அவன் எங்க இருக்கட்டும், உனக்கு இல்ல. நீ போக கூடாது. ஐயோ நேஹா நீ சொல்றது கேளு. அம்மா இது வரைக்கும் நீ 10 லட்சம் அவனுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் 1 லட்சம் எல்லாம் கொடுக்க விட மாட்டேன். நீ போக கூடாது. சொல்றது கேளு. சொல்றது கேளு நேஹா. அட பிடிக்காத. அம்மா பெருமாளே. வலிக்குது. அந்த கணக்கார பாவியை காணனாலே அப்படியே செத்து தொலைச்சிருக்க கூடாதா? திருப்பி எதுக்கு வந்தா? உசுர வாங்க நேஹா. என்னம்மா என்ன கலாட்டா? கொஞ்சம் ஆத்த பாத்துக்கோங்க. இதோ வந்துடுறேன். நேஹா என்ன இவ ஓடுறா? ஐயோ என்னன்னு புரியலையே. ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரே டெலிபோன் பூத் இதுதான். ஆனா மகேஷ் இங்க காணுமே. என்ன பண்றது? ஆட்டோ நீங்க திருப்பி நிறுத்திக்கோங்க. நான் அதோ வரேன். சார் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இங்க என்ன வர சொன்னாரு. இங்க வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா அவரை இப்ப காணோம். நீங்க பாத்தீங்களா? இது பப்ளிக் பூத்துமா, யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க. யாருன்னு அடையாளம் சொல்றது சொல்லுங்க பாப்போம். இல்ல சார் அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நைட் டைம்ல நிறைய பேர் ஃபோன் பண்ண வர மாட்டாங்கல்ல. அவர் ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் கூட இருக்காது. பாக்குறதுக்கு மாநிறமா உயரமா இருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஒருத்தர் வந்தாரு, போன்ல பணம் கூட கேட்டாரு. ஆமாமா அவரேதான். பேசிட்டு வெளியில போனாருமா. திடீர்னு ஒரு அம்மா வந்து ஆம்னி வேன்ல இறங்கி அவரை வலுக்கட்டாயமா வண்டியில ஏத்திக்கிட்டு போனாங்க. ஐயோ ஏ சார் யாரு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நடுத்தர வயசுல ஒரு ஆள் இருந்தாருமா. நடுத்தர வயசுல ஒரு ஆளா? யாரா இருக்கும்? இவர் போக தயங்கி வலுக்கட்டாயமா இவரை இழுத்துட்டு போயிருக்காங்கன்னா ஐயோ யாருன்னு தெரியலையே. நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஆம்னி வேன் வச்சிருக்காங்க. நமக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி மகேஷ் ரோஜா கிட்ட பேசினதா சொன்னாரு. அப்போ ஒருவேளை ரோஜா சொல்லி கரெக்ட் ராஜசேகர் சாரா தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்கம்மா நான் கிளம்புறேன். ஏய் அம்மா பின்னாலே வரதுக்குள்ள எங்கடி போய் தொலைஞ்ச? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா நீ கிளம்பி போமா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஏண்டி என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? நடுராத்திரில உனக்கு என்ன வேலை? போலீஸ்காரன் கண்ணுல பட்டா கோர்ட் கேஸ்னு போய் நிக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ போ. கையில நகை புடவெல்லாம் வர வச்சுட்டு இருக்க. இதெல்லாம் அடமானம் வைக்கிறதுக்கு. நம்ம மானத்தை அடமானம் வச்சுட்டு போறாது. நடுராத்திரில எந்த வட்டி கடை திறந்து வச்சிருப்பான்? அதுக்கு போய் ஆத்துக்கு போலாம் வாடி. விடுமா. என்னமா நீ சின்ன குழந்தை மாதிரி நான் போற இடத்துக்கெல்லாம் என் பின்னாடி வந்துட்டே இருக்க. மகேஷ் கொடம் சரியில்லை, அவசரமா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு அவ்வளவு தூரம் கிட்ட சொல்லிட்டு தானே கிளம்பினேன். அப்புறம் ஏமா என் பின்னாடி வந்து நீ இப்படி சாகடிக்கிற? நான் அடி ஒண்ணு சாகடிக்கிறேன். நீ தாண்டி என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா சமாதி கட்டுற. ஏற்கனவே அந்த கடங்கார பாவிக்காக வாங்கின 10 லட்சம் கடன் கழுத்து நெரிச்சிட்டு இருக்கு. இன்னும் 1 லட்சம் ரூபாய் தர போறியா? வீட்டுக்கு வாடி. வரேன் இரு. டிரைவர் குடுங்க. பாப்பா வா. அதான் வரேன் இல்ல. ஏறு. உள்ள ஏறு சீக்கிரம். ஜீவா அழாதம்மா. அம்மாவை பாருங்க, நம்ம விளையாடலாமா? இவன் இங்க வர வேகமே சரியில்லை. ரோஜா மகேஷ் எங்க? எதுக்கு? தெரிஞ்சாகணும். எந்த உரிமையில? உனக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் இருக்கு. அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தாங்க? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல ரோஜா. ஏன் கவலை எல்லாம் இப்ப மகேஷ பத்தி மட்டும்தான். அவர் எங்க ஒளிச்சு வச்சிருக்க?
பொதுவா திருடிங்க இருக்கிற ஊர்ல நம்ம சொத்தை நம்ம ஒளிச்சு தானே வைக்கணும். வேற என்ன பண்றது? ராத்திரி எல்லாம் புருஷனை வாசல்ல படுக்க வச்சு கதவு சாத்துறவளை விட அவர் மேல சாணியை கரைச்சு ஊத்துறவளை விட திருடி எவ்வளவோ தேவலாம். நியாயமா அந்த சாணிய ஓ மேலதான் ஊத்தி இருக்கணும். என்ன பண்றது? நீ கெடுக்கலையே. ஓஹோ, நீ சாணியை கரைச்சு ஊத்துற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சுட்டு இருக்குமா? உன் கை பூ பறிச்சு பழக்கம் இல்லையே. அடுத்தவ புருஷனை பறிச்சு தானே பழக்கம். அந்த விஷயம் எனக்கும் தெரியும். ரோஜா, இப்போ மகேஷ் எங்க இருக்காருன்னு நீ சொல்லல. இங்க என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன மிரட்டுற? சரி, மிரட்டல, கெஞ்சி கேக்குற ரோஜா. மகேஷ் என்ன பண்ணின? அவரை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஏன் சிரிக்கிற? கோவமா எகிரி குடுமைய பிடிச்சிட்டு காரியம் ஆகாதுன்னு தெரிஞ்சதும் அப்படியே சரிஞ்சு விழுந்து காலை பிடிச்சு கட்டிட்டு அழுதானா எவனோ ஒருத்தன். அந்த மாதிரி இருக்கு உன் கதை. எகிர்னா தடாலடியா ஒரு அடி எகிர்ற, விழுந்தா தடால்னு விழுற. என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. காரியம் ஆகணும்னா கழுத காலை பிடிச்சுதானே ஆகணும். கழுத எட்டியும் ஒதைக்கும், தள்ளி நின்னுக்கும். ரோஜா, மகேஷ் உடம்புக்கு என்ன? அவரை எந்த ஹாஸ்பிடல்ல ஒளிச்சு வச்சிருக்க? இது மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு நான் போயிடுறேன். மகேஷ பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவரை காணோம், அவ்வளவுதான். போய் சொல்ற ரோஜா. நேத்து ராத்திரி மகேஷ் என்கிட்ட பேசினாரு. உன்கிட்ட பேசினதா சொன்னாரு. என் கூட பேசினதா சொன்னாரு. என் கூட வீட்ல இருக்க நான் சொன்னேன். நேத்து மகேஷ் என்ன ஒரு டெலிபோன் பூத்துக்கு வர சொன்னாரு. ஆனா நான் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள நீயும் ராஜசேகர் சாருமா ஒரு வேன்ல மகேஷ வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிருக்கீங்க. உன் கற்பனை ரொம்ப பிரமாதம். அப்புறம் இது கற்பனை இல்ல, நிஜம். இத பார்த்ததுக்கு சாட்சி இருக்கு. நீ எவ்வளவு பெரிய கிரிமினல்னு எனக்கு தெரியும் ரோஜா. ஆமா, ஒரு கிரிமினலை பத்தி இன்னொரு கிரிமினலுக்கு தானே தெரியும். ஏன் இப்படி மகேஷ மறைச்சு வச்சு நாடகம் ஆடுறீங்க? அவரை கொல்லாம விட மாட்டீங்களா? நான் தான் மகேஷ் என்கிட்ட விட்டுடுங்க, அவரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன்? ஏன்னா பெருசா வந்துட்டா. மகேஷ பிச்சை கேக்குற உரிமை கூட உனக்கு கிடையாது. அவரை டார்ச்சர் பண்றதுக்கு மட்டும் உனக்கு ரைட்ஸ் இருக்கா? ஏற்கனவே அவர் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாம அனாதையா விட்டுவளாச்சே நீ. இப்ப சொல்லு, எந்த ஹாஸ்பிடல்ல அவரை மறைச்சு வச்சிருக்க? நீ அவருக்காக எந்த செலவும் பண்ண வேண்டாம் ரோஜா. அவரை நானே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துக்கிறேன். ஏய், இன்னொரு வார்த்தை பேசினா பல்ல உடைச்சிடுவேன். ஒட்டிக்கிட்ட உனக்கே அவர் மேல இவ்ளோ அக்கறை இருந்தா கட்டிக்கிட்ட எனக்கு அக்கறை இருக்காதா? போய்கிறது முதல்ல. இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். கேட்க வேண்டிய விதத்துல கேக்குறேன். மகேஷ் எங்க இருக்காரு? சொல்லு. கையை விடு. சொல்லு. கையை விடு ஸ்னேகா. ஒடிக்கல என்ன? ஏன் மேலே கை வைப்ப நீ? மகேஷ் எங்க சொல்லு. மரியாதை எங்க இருக்கு? போய் நான் போக மாட்டேன். மகேஷ் எங்க இருக்காரு? மரியாதை ஸ்னேகா. ஓடிங்க. நான் போக மாட்டேன்னு சொல்றேன். மகேஷ் எங்க சொல்லு ரோஜா. ரோஜா. ஆட்டோ போப்பா. வைதேகி, நேத்து ராத்திரி என்ன கலாட்டா? நடுராத்திரில ஸ்னேகா வெளியில போனாலேயே. அதை ஏன் கேக்குறேள் பாட்டிமா? சரியான கூத்தது. அந்த மகேஷ் கடங்கார போன் பண்ணி ₹1,00,000 பணம் வேணும்னு கேட்டிருக்கான். இவளும் இவளோட பட்டு புடவை நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி இருக்கா பாதி ராத்திரியில. அவன் மண்டையில மூளை இருக்கா வேற ஏதாவது இருக்கா? இப்பதான் அவனுக்காக ₹10,00,000 வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்டா. மறுபடியும் ₹1,00,000 வாங்கி கொடுக்கறதுக்கு ஓடுறாளா? எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டிமா. அவளை எப்படி திருத்த போறேன்னு எனக்கு தெரியல. மந்திரச்சூட்ட கோழி மாதிரி மகேஷ் மகேஷ் மகேஷ்னு அவன் பின்னாடியே ஓடின்னு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போறதோ எனக்கு ஒண்ணுமே. வைதேகி, வந்துட்டேளா? என்ன விஷயம்? வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனியா, இப்ப ஏன் வந்தான்னு கேக்குறியா? ஐயோ, அப்படிலாம் கேட்கலண்ணா. இல்ல, நீ கேட்ட தோரணம் அப்படி இருந்தது. நான் அப்படி கேட்பேனா? இந்த ஸ்னேகா பண்ற அட்டூழியத்தை சொல்லி புலம்பின்னு இருக்கேன். நானும் அவளை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏதாவது விவகாரமா? கர்மம் கர்மம், மகா கேவலம். சின்ன பிள்ளையா அடிச்சு திருத்த? ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்ல இந்த ஸ்னேகாவுக்கு. இந்த காலத்து பொம்பளைங்க கம்ப்யூட்டர்ல சாதிக்கிறாங்க, விளையாட்டுல சாதிக்கிறாங்க. ஆனா உன் பொண்ணு அடுத்தவன் புருஷனை எப்படி தட்டி பறிக்கிறதுங்கிறதுல பெரிய சாதனை பண்ணிவிடுவா போல இருக்கு. ஐயோ பகவானே, ஏன் இது மாதிரி நாராசமான வார்த்தையில என் காதுல விழ வைக்கிற? என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா. ரோஜா வீடு வழியா ஆட்டோல வந்துட்டு இருந்தேன். அவ வீட்டு வாசல்ல ஸ்னேகாவும் ரோஜாவும் குழாயடி சண்டை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவ திட்ட, அவ பதிலுக்கு திட்ட. ச்சே, ரொம்ப கேவலமா இருக்கு. படிச்ச பொண்ணுங்க மாதிரியா நடந்துக்கிறாங்க? படிக்காத பாமரங்க கூட இப்படி வெக்கங்கட்டு போய் பேச மாட்டாங்க. மகேஷ் எங்கன்னு இவ அவளை கேக்குறா, அவ இவளை ஏன் புருஷன் உனக்கு எதுக்கடின்னு கேக்குறா. ஒரு அயோக்கிய பயலுக்காக 2 படிச்ச பொம்பளைங்க இப்படி அடிச்சுக்கிறாங்களே. ச்சே. சரி விடு. ஒரு புருஷனுக்கு 2 பொண்டாட்டிங்கிறது சரித்திர காலத்திலேயே உண்டு. சரித்திர காலத்தை விட்டுட்டு சேட்டலைட் காலத்துக்கு வந்தாச்சு பாட்டி. பாட்டியா? உனக்கும் நான் பாட்டியா? இது சரிப்பட்டு வராதையா, நான் போறேன். வைதேகி, ஸ்னேகா மனநிலைய பார்த்தா அவ மனசுக்குள்ள மகேஷை தவிர வேற எந்த நினைப்புமே இல்ல. கேசவ கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் ஸ்னேகா மனசுல கொஞ்சம் கூட இல்ல. வட்டி விஷயம்னா ஏதோ சாதாரண விஷயம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அது கூரை மேல விழுந்த நெருப்பு, வீட்டை கொளுத்தாம விடாது. இந்த விஷயம் எனக்கு புரியறதுன்னா இந்த ஸ்னேகாக்கு புரிய மாட்டேங்கிறதே. இத பாரு, என் பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆனது,
ஏன் தொழில் நஷ்டமானது, இதெல்லாம் கூட நான் சமாளிச்சிருவேன். திரும்ப எழுந்து நிக்க என்னால முடியும், எனக்கு அந்த பலம் இருக்கு. ஆனா உங்களால அது முடியாது. நீயாவது ஏதாவது முயற்சி பண்ணி கேசவனோட கடன் அடைக்கிற வழியை பாரு. ஏன்னா கேசவன் ரொம்ப மோசமானவன், என்கிட்டயே கராரா நடந்துகிட்டவன். அப்புறம் அவன் ஏதாவது விபரீதமா பண்ணிட்டா நான் கையை கட்டிட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியும். சீக்கிரம் கடன் அடைக்கிற வழியை பாரு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். வரேன். சாயந்தரமானா இந்த ஆத்துல ஒரு காஃபி டீ கிடைக்கிறதா? ஒரு மிக்சர், ஒரு முறுக்கு, வாய் நமன்றது மெல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதான் எல்லாரையும் போட்டு வேணும்னு இருக்கேன். சரிடா தம்பி. சரி சரி. அம்மா அம்மா இங்க வாங்களேன். என்னம்மா? குழந்தைக்கு பால் பவுடர் காலி ஆயிடுச்சு. நான் போய் பவுடர் வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கோங்கம்மா. சரிம்மா சரிம்மா. தோ அம்மா இப்போ வந்துடுறேன். செல்லம், மாமி கிட்ட சமத்தா இருக்கியா? அழக்கூடாது. இல்லோடா செல்லம், அழக்கூடாதுடா. அம்மா பால் பவுடர் வாங்கிட்டு போயிருக்கா, இப்ப வந்துருவா. சமத்தா இருக்கணும். இந்த மாமியால ஒண்ணும் முடியாது. உங்க அக்கா காயத்ரி பத்தியா உள்ள சமத்தா தூங்கிட்டு இருக்கா, அதே மாதிரி இருக்கணும். ஓ அம்மா சரிடா. குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கிட்டு வர அக்கா சொன்னாங்க. இந்தாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். குழந்தை இத்தனை நேரமா பால் கழுதுன்றது, இப்பதான் செல்வி பால் பவுடர் வாங்கிட்டு போயிருக்கா. நீ ஒரு உதவி பண்ணு, உள்ள எடுத்துட்டு போய் வெந்நீரை விட்டு கரைச்சி எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. சரிம்மா. ஓ சரிடா தங்கமே. அம்மா அலமேல, அம்மா அம்மா என்னம்மா பண்றாங்க? அம்மா குழந்தைக்காக அலமேல, ஆவி அலமேல. ஐயோ அம்மா ஆவி சண்டாளி அத்தனை கொட்டிடி. மனுஷியா நீ என்ன காரியம் பண்ணமா? நீ வாய மூடுறி. கண்ட சனினுங்க பெத்த பிள்ளைக்கு நீ பால் பவுடர் வாங்கி கொடுக்குறியா? அதுக்கா நீ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க? நாம என்ன குழந்தைங்க காப்புங்க நடத்துறோமா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு எதுங்களுக்கு பால் பவுடர் வாங்கி கொடுத்துட்டு இருக்க? அம்மா அது பச்சை குழந்தைமா, அது பசி தாங்காது. அந்த குழந்தைக்காக வாங்கிட்டு வந்த அந்த பால் பவுடர் இப்படி ஈவரக்கு எல்லாம் கொட்டிட்டியாமா? வர உனக்கு மனசாட்சி ஒண்ணு இல்லையா? பட்டினி கிடந்து சாகட்டும், நமக்கு என்ன நஷ்டம்? உனக்கேண்டி வேர்க்குது? பெத்த தாய் நானு. இது வரணும் என் வாய்க்கு ருசியா நீ ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா? பெத்த தாயை திருப்திப்படுத்த முடியாத நீ எவ்வளவுக்கோ எதையோ வாங்கி கொடுக்குற. இதுங்கெல்லாம் வளர்ந்து நாளைக்கு என்ன பூமியவா ஆள போகுது? பூமிக்கு பாரமா இருக்கிறத விட செத்து தொலையட்டும். நிறுத்துங்க. இப்படி பச்சை குழந்தைய வாய்க்கு வந்தபடியில பேசி சாப்ப விடுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நீங்களும் ஒரு பொண்ணு பெத்தவங்க தானே? ஏய், ரொம்ப எகுராதரி. குழந்தைய வளர்க்க முடியாத உனக்கு ரோஷம் ஒரு கேடா? நீங்க பாருங்க, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. என் குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் மரியாதை கெட்டுடும். கொடுங்கம்மா. பாத்தியாடி, எதிர்க்கவே மரியாதை கெட்டு போயிடுன்னு என்ன சொல்லிட்டு போறா? உதைக்காம விட்டாலும் என்ன சந்தோஷப்படு. நீ எல்லாம் உனக்கு பெருமாள் நல்ல கூடி கொடுப்பாரு. இன்னும் இந்த பொண்ணை காணலையே. ராத்திரி மணி 10 ஆச்சு. பொம்மநாட்டி பொண்ணை வெளியில அமிச்சுட்டு வயசுல நெருப்ப கட்டின்னு இருக்க வேண்டியிருக்கு. ஏதோ இன்டர்வியூன்னு செல்வியும் காலையில போனா, இன்னும் வரல. இன்டர்வியூக்கு போறவ தனியா போக வேண்டியதானே? குழந்தை எதுக்கு எடுத்துன்னு போற? யாரு கண்டா? ஒருவேளை இன்டர்வியூக்கு தனியா போகும்போது எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்களேன்னு பயந்து குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டாளோ என்னவோ. செல்வி தான் இன்டர்வியூக்கு போயிருக்கா. சரி, இவளுக்கு என்னாச்சு இந்த ஸ்னேகாக்கு? கொஞ்சம் ஒரு போனை பண்ணி அம்மா லேட் ஆகுமான்னு சொன்னா என்ன? கவலைப்பட்டு இருக்கோம்ல. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பெத்தவங்களோட கஷ்டம் எங்கம்மா புரியுது? கழுத கெட்டா குட்டிச்சோறு. அவ மகேஷ் பின்னாடியே அலைஞ்சுட்டு இருக்கா. இந்த ஆத்துல 1000 பிரச்சனைகள் தாண்டவமாடின்னு இருக்கு. இவ மகேஷ்னு அலைஞ்சுட்டு இருக்கா. அந்த கேசவன் 10 லட்சம் ரூபாய் கடனை கேட்டு மிரட்டின்னு இருக்கான். அந்த சுந்தரம் என்னடானா நான் 10 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சு விடுறேன், என்கிட்ட வேலைக்கு வான்னு சொல்லிட்டு இருக்கான். இவ எந்த பக்கமும் சாயாத மகேஷ் அவன் பின்னாடியே லோலோன்னு அலைஞ்சுட்டு இருக்கா. வைதேகி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உன் பொண்ணு அந்த மகேஷோட ஊரை விட்டு ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். அலமேலு அபாண்டமா பேசாதீங்க. அம்மா நான் கணக்கு பேசுறேன். 1 1 2 இது எல்கேஜி கணக்குடி. அங்க மகேஷ காணோம், இங்க ஸ்னேகாவை காணோம். ஒன்னோட ஒண்ணு கூட்டி பாரு, கணக்கு சரியா வரும். கிளிக்கு ரெக்க முளைச்செடுத்து பறந்து போயிடுத்தோம். நாக்குல
பேசுற நரம் இல்லாம பேசாதீங்க. கொஞ்சம் பார்த்து மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? ஸ்னேகா இப்போ ஒரு குழந்தைக்கு தாய். ஒரு தாய் குழந்தைய விட்டுட்டு ஓடுவாளா? பெத்த தாயை விட்டுட்டு தானே ஒருத்தன் பின்னாடி ஓடுனா உன் குழந்தை. அன்னைக்கு தாயை விட்டு ஓடுனா, இன்னைக்கு குழந்தைய விட்டு ஓடுனா, அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன வைத்தியம்மா, எதுக்கு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாக்கடையில கல் எறிஞ்சா அது நம்ம மேலேயும் தெரிக்கும். என்ன என்ன யார பார்த்து சாக்கடைன்ற? யார பார்த்து சாக்கடைன்ற? என்ன சாக்கடைன்ற சொல்றேன்? என்ன பேசுறே? இந்த பக்கம் விடு, அவ என்ன சாக்கடைன்னு சொல்றா? என்ன சாக்கடையா நானு? சொந்த கடையா? என்ன வரவெல்லாம் சாக்கடைன்னு சொல்றா? சண்டையை விடுங்க. நீங்க போடுற கூச்சல்ல குழந்தை முழிச்சுக்கும் போல இருக்க. அம்மா செல்வி, எனக்கு இன்னைக்கும் வேலை கிடைக்கலம்மா. வேலை கிடைக்கிறது இருக்கட்டும்டி, குழந்தை எங்க? எந்த குழந்தை? எந்த குழந்தையா? ஓ குழந்தைடி. என்னம்மா பேசுற? நான் இங்க குழந்தைய தூக்கிட்டு போனேன். குழந்தை இங்க தானே இருந்தது. ஐயோ, அப்ப குழந்தை எங்க? காத்தால இருந்து நான் பார்க்கலையே. ஐயோ, காலையில ஆபீஸ் போகும்போது கூட குழந்தை இருந்ததே. நான் இன்டர்வியூ போகும்போது இங்க தானே இருந்தது. ஸ்னேகா குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு நான் போனேனே, அப்ப இருந்தத குழந்தை. ஆனா நான் மார்க்கெட்ல இருந்து வந்த அப்புறம் குழந்தைய நான் பார்க்கல. என்ன என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? நான் ஆத்துல குழந்தைய பார்க்கல. ஐயோ, எனக்கு பைத்தியமே புடிச்சிரு போல இருக்கு. குழந்தை எங்க போயிருக்கோம்? எல்லாரும் காலையில இருந்து வீட்ல தானே இருந்தீங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குழந்தைய நீதான் தூக்கிட்டு போயிருக்கேன்னு நான் நினைச்சேன். என்னம்மா நீ? யாராவது இன்டர்வியூக்கு குழந்தைய தூக்கிட்டு போவாங்களா? குழந்தைய காட்டினா யாராவது பரிதாபப்பட்டு வேலை கொடுப்பாங்கன்னு முட்டாள்தனமா பேசாத. இப்ப என் குழந்தை எங்க? பகவானே, என்ன நடக்கிறது இந்த ஆத்துல? ஏற்கனவே ஸ்னேகாவை காணோம்னு தவிச்சுட்டு இருக்கோம். இப்ப குழந்தைய காணோம்னு புது பிரச்சனையா? தமிழ் நம்பி எங்க? அவன் நைட் டியூட்டி போயிட்டான். எனக்கு நல்லா தெரியும், குழந்தை அவன்கிட்ட இல்ல. சரி ஸ்னேகா, அவளைத்தான் இன்னும் காணோம். ஸ்னேகாவையும் காணல, குழந்தையும் காணல. இந்த ரெண்டுக்கும் முடிச்சு போட்டா சரியா தானே இருக்கும் நம்ம கணக்கு. நான் இதுக்கு வீடு முழுக்க குழந்தைய தேடி பாக்குறேன். அம்மா நீ தேடு. எங்கேயாவது பக்கத்துல தூக்கிட்டு போயிருப்பாங்க, இல்லன்னா எங்கேயாவது படுத்திருக்கோம். தேடுங்களேன் ப்ளீஸ். நிலுகோ. நேக்கு புரிஞ்சு போயிடுத்து. ஆத்துல தேடி பிரயோஜனம் இல்ல. இருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. ஸ்னேகாவையும் காணல, குழந்தையும் காணல. ஒருவேளை ஸ்னேகாவே குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கலாமோ? ஏன் குழந்தைய ஸ்னேகா ஏன் தூக்கிட்டு போகணும்? சரி, தூக்கிட்டு போகல, கடத்திட்டு போயிட்டா அளவில் போதுமா? சார் வணக்கம் சார். ஹலோ, வாங்க ஸ்னேகா, உட்காருங்க. தேங்க்யூ. என்ன ஆச்சரியமா இருக்கு? சார், எனக்கு மகேஷை பத்தி உடனே தெரிஞ்சாகணும் சார். அவர் உடம்புக்கு என்ன சார்? ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா? அவர் கோர்ட்ல கூட ஆஜராக முடியாத அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? ரோஜா ஏன் மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கணும்ங்கறா? மகேஷ் உடம்புக்கு உண்மையிலே ஏதாவது பிரச்சனையா சார்? அவரோட நிலைமை என்ன? எனக்கு இதெல்லாம் உடனே தெரிஞ்சாகணும். என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது ஸ்னேகா. சார் ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. நிஜமாவே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. சுதாகரோட கொலை வழக்குல மகேஷ் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் ரோஜா கிட்ட சொன்னேன். அதுக்கு ரோஜா என்னடான்னா, மகேஷ் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு எங்கிட்டே கேக்குறாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு தான் பிரச்சனை வரும், அதுவும் இல்லாம கேஸும் வேற விதமா திரும்பி போயிடும். பேசாம மகேஷுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருங்க. அடுத்த வாய்தா வர்றதுக்குள்ள மகேஷ் நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தேன். இதை தவிர நிஜமாவே வேற எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. சார், எனக்கு ரோஜா மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவதான் திட்டம் போட்டு மகேஷ் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. என்னையும் மகேஷும் பிரிக்கிறதுக்காக அவ போட்ட திட்டம் இது. எனக்கு அப்படி தோணலைங்க. நிச்சயமா அவதான் சார். மல்லிகா ஜெயிலுக்கு போயிட்டா. இனிமே அவளால எந்த தொந்தரவும் வராது. அதனால ரோஜாவோட அடுத்த டார்கெட் நான் தான். அவளை சாதாரணமா நினைக்காதீங்க சார். பாக்குறதுக்கு தான் பூனை மாதிரி இருப்பா, பட் வெரி டேஞ்சரஸ். சாரி, நோ கமெண்ட்ஸ். சரி, மகேஷ் இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே. நேத்து ராத்திரி மகேஷ் திடீர்னு எனக்கு போன் பண்ணி அவர் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிறதா சொல்லி என்ன ஒரு இடத்துக்கு வர சொன்னாரு. ஆனா நான் அங்க போறதுக்குள்ள அவர் யாரும் கூட்டின்னு போயிட்டாங்க. அநேகமா அது ரோஜாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எங்க இருக்காருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் சார். ஒண்ணு, நாமளே அதுக்கு முயற்சி எடுக்கணும். ரெண்டாவது, சட்டத்தை நாடணும். வேணா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மகேஷை கோர்ட்டு கொண்டு வரதுக்கு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடலாம். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு, அதை நீங்க பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, யாராவது ரிலேஷன் தான் போட முடியும். அந்த பெட்டிஷன் நம்ம கோர்ட்ல போட்டோம், கோர்ட்டே மகேஷ் தேடி கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் போட்டுரும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சரி, எனக்கு எப்படி உரிமை இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க மகேஷுக்கு சட்டப்பூர்வமான மனைவி கிடையாதுங்க. ஓஹோ, சரி, என் பேர்ல போடல. என் பொண்ணு மகேஷ்க்கு பிறந்தவதான். மகேஷ் அவளுக்கு அப்பான்றது ஊரலகத்துக்கே தெரியுமே. என் பொண்ணு அப்பா வேணும்னு போடலாம்ல. அவ குழந்தை, மைனர்.
அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. வேணா நீங்க மகேஷோட ஃப்ரெண்டுங்கிற முறையில பெட்டிஷன் போடலாம். சரி, கடைசியா ஒரே ஒரு இடத்துல மகேஷ் இருப்பாரோன்னு நான் சந்தேகப்படுறேன். அங்கேயும் போய் பார்த்துட்டு வரேன். ஒருவேளை அவர் அங்கேயும் இல்லைன்னா அப்புறம் நீங்க சொன்ன பெட்டிஷனை போடலாம். நான் போயிட்டு வரேன் சார். ஓகே. நீங்களா? ஆமா, நான் தான். ரோட்ல போற உன்னை அப்படியே காரை ஏத்தி கொலை பண்ணவும் முடியும், இந்த கேட்டோட கேட்டா நசுக்கி கொல்லவும் முடியும். என் பலம் என்னன்னு தெரியாம நீ உன் பொண்ணு என்கிட்டே விளையாடுறீங்களா? நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷா. ரோட்ல போற ஒரு பொம்மநாட்டுக்கிட்ட ஈவ இறக்கம் இல்லாம நடந்துக்கிறேன். அப்ப உன் பொண்ணு அடங்கியிருக்கு சொல்லு. என் மக வாழ்க்கை கெடுக்க அவ யாரு? ஏன் ஸ்னேகா என்ன பண்ணா? என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்திருந்தேன். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல காப்பி கொடுக்குற சாக்கில் அவன் மேல ஊத்தி விட்டு அவனை வீட்டை விட்டே விரட்டி விட்டான். இதெல்லாம் யாரால? உன் பொண்ணு கொடுக்குற தைரியத்தினால. என் பேச்சை கேட்டு அடங்கி இருந்த என் பொண்ணை எனக்கு எதிராக உசிப்பு விட்டு எனக்கு எதிராகவே பேச வச்சுட்டா உன் பொண்ணு. என் பொண்ணு சொன்னா உங்க பொண்ணுக்கு எங்க போச்சு புத்தி? அவ மேஜர் தானே, தானா யோசிக்கிற திறமை இல்ல. என் பொண்ணுக்கு சின்ன வயசு, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத வயசு. சபல புத்தி, தடுமாற்றம், காதல், மயக்கம் எல்லாம் இருக்கும். உன் மக வாழ்ற கேவலமான வாழ்க்கையை பார்த்து என் மகளும் ஆசைப்படுறான். ஸ்னேகாவும் அவளுக்கு புத்தி சொல்லி திருத்தாம தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறான். இது தப்பு இல்லையா? அந்த மெக்கானிக் பயலுக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு மனசை கெடுத்து அவளை காதலிப்பான். ஒரு மண்புழு பொன் சட்டியில வாழ ஆசைப்படலாமா? அதுக்கும் ஸ்னேகா தான் உடந்த. அந்த வெறும் பயலை தூண்டி விடுறதே ஓம் பொண்ணு தான். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு ஆசை காட்டியிருக்கான். என்ன கொழுப்பு இருக்கணும்! இவ என்ன ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிற ரிஜிஸ்டர் ஆபீசரா, இல்ல காதலர்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிற காதல் தேவதையா? ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா வாழ இவளுக்கே துப்பு இல்ல, ஒரு தாலி கட்டிக்க வக்கு இல்ல, இவ கல்யாணம் பண்ணி வைக்கிறாளாம். அந்த கல்யாணம் உருப்படுமா? இதோ பார் வைதேகி, உனக்கும் உன் பொண்ணுக்கும் இது கடைசி எச்சரிக்கை. நான் இந்த கொலை பாதகத்துக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். கொலை செஞ்சுட்டு காசு கொடுத்து தப்பிக்க முடியும் என்னால. செஞ்சுட்டுமா? ஐயோ வேண்டாம், தயவு செஞ்சு அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. அப்போ உன் மகளை அடங்கி இருக்க சொல்லு. சொல்றேன். இத பார், அதை விட்டுட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் அது இதுன்னு ஏதாவது உன் பொண்ணு பண்ணான்னு வச்சுக்க, இது கார் இல்ல, யம தர்மனோட வாகனம். இதுல ஆளை ஏத்திட்டு போகவும் முடியும், ஆள் மேல ஏத்தவும் முடியும். ஜாக்கிரதை. வண்டி எடு. சுதாகர் கொலை வழக்கை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான மகேஷை ஆஜர்படுத்த வேண்டுகிறேன். யுவர் ஆனர், சுதாகர் கொலை வழக்கின் சார்பாக எனது கட்சிக்காரர் மகேஷின் சார்பாக நான் ஆஜராகிறேன். எனது கட்சிக்காரர் மகேஷுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்று அவரால் கோர்ட்டில் ஆஜராக முடியவில்லை. அடுத்த முறை நிச்சயமாக ஆஜராவார் என்று உறுதியளிப்பதோடு இந்த முறை ஆஜராகாமல் இருப்பதற்கு அனுமதி கோருகிறேன். அவர் மனைவி ரோஜா மகேஷ் அவர்கள் இது சம்பந்தமாக மனு தாக்கல் செய்துள்ளார். திருமதி ரோஜா மகேஷ் அவர்கள் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களா? எஸ் யுவர் ஆனர், அவங்க பேரு ரோஜா. ரோஜா ரோஜா ரோஜா. வணக்கம். ஏமா, உங்க கணவர் ஏன் இன்னைக்கு கோர்ட்ல ஆஜராகல? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் எங்க அட்வொகேட் கிட்ட கொடுத்துருக்கேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதை பத்தி உங்க கருத்து என்ன? நோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த மருத்துவ சான்றிதழை கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது.
அடுத்த முறை மகேஷ் கண்டிப்பாக கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிடுகிறது. இத்துடன் கோர்ட் கலையலாம். ஏன் அப்செட்டாக இருக்கீங்க? அதான் வாய்தா வாங்கியாச்சுல்ல. மனசாட்சி உறுத்துது சார். நான் இது வரைக்கும் சாதாரண மனுஷங்க கிட்ட கூட போய் சொன்னதில்ல. இன்னைக்கு சட்டத்தை ஏமாத்துற நிலைமைக்கு வந்துட்டேன். என்னால மகேஷை மாட்டி விட முடியல. கட்டின புருஷனை காப்பாத்த எவ்வளவு பெரிய தப்பு பண்றேன். கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு? மேடம், எல்லா பெண்களுமே புருஷன் எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் அவனை திருத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்காக சில பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும், சில கஷ்டங்களை தாங்க வேண்டிதான் இருக்கும். வேற வழியே இல்லை. மகேஷுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு நம்ம கோர்ட்ல சொல்லியிருக்கோம். அதனால நாம தான் ஒரு தேதி கண்டுபிடிச்சாகணும். அடுத்த விசாரணைக்குள்ள மகேஷ் இங்க வரல, பிரச்சனை நமக்கு தான் பெருசா இருக்கும். சரியா புடிடி. ஏ பத்மா, என்னோட ராசிக்கு பலன் பாருடி. சரிக்கா. சந்தோஷமான வாரம். அப்படியா? தொழில் அபாரமாக நடக்கும். சபாஷ். நண்பர்கள் கடன் கேட்பார்கள். அடி செருப்பால. அதிர்ஷ்டம் வீட்டு கதவை தட்டும். இப்படிதான் போன தடவையும் போட்டான். சந்தோஷப்பட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த ஏரியாவுக்கு அதிர்ஷ்டம்னு புதுசா ஒரு எஸ்ஐ வந்து என்ன முட்டிக்கு முட்டி தட்டிட்டான். நீ சரியா புடி. உங்களை விரோதியாக நினைக்கும் ஒருவர் உங்களை தேடி வந்து மீண்டும் சேருவார். நம்மளுக்கு யாருடி விரோதி? ஏய், யாருன்னு பாரு. யார் வேணும்? மிஸ்டர் மகேஷ் இங்க இருக்காரா? நீங்க ஏன் அவரை தேடுறீங்க? மகேஷ் இங்க இருக்காரான்னு கேட்டேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன முழிக்கிற? மகேஷ் இருக்காரா இல்லையா சொல்லு. நீங்க யாருன்னு சொன்னாதானே? நான் யாருன்னு உனக்கு? அடடடடா, ஸ்நேகா கண்ணு, வா 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 வா. இப்போதான் ராசி பலன்லாம் போட்டிருந்ததா. அதிர்ஷ்டம் கதவை தட்டும், விரோதி தேடி வந்து சரண்டர் ஆகும் அப்படின்னு. வா. ஏய் வீரலட்சுமி. ஏய் விஜயவாடா வீரலட்சுமி. ஏதோ ஒண்ணு. மகேஷ் இங்க இருக்காரா இல்லையா? வாங்கடி சொல்றேன். என்ன பண்ற? அடடடடடா, கோயில் சில மாதிரி இன்னும் கட்டுடல் குறையாம அப்படியே சிக்குன்னு பழைய மாதிரியே இருக்கியே. குழந்தை பெத்தவ மாதிரியே தெரியலையே. அச்சில வச்சு நச்சுன்னு எடுத்த மாதிரி இருக்கே. ஆமா, உன் கவர்ச்சியின் ரகசியம் என்ன ஸ்நேகா? இந்த பாரு, அனாவசியமா உன் கற்பனையை ஓட விடாது. மகேஷ் எங்க இருக்காருன்னு சொல்லு. எனக்கு தெரியும், நீ தான் அவரை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க. அவனை விடு, நம்மள பத்தி பேசுவோம். ஸ்நேகா கண்ணு, நீ போன பிறகு என் பிசினஸே படுத்துடுச்சு. அந்த பிசினஸ் தானே உனக்கு? நீ சொல்றது மல்லிகை பூ படிக்க, நான் சொல்றது மரண படிக்க. அது என்னமோம்மா, வர்ற கஸ்டமர் எல்லாம் உன்கிட்ட என்னத்தை கண்டாங்களோ உன் பேர் கேட்டுதான் எல்லாரும் வந்தானுங்க. இப்போ கூட உன்னை பத்தி தான் விசாரிப்பானுங்க. இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? அப்படின்னா புரியலையே. ஏ சரசு, இங்க வாடி. என்னக்கா? வெக்கம்னா என்னடி? தெரியலக்கா, அது என்னமோ புதுசா இருக்கு. அதானே, அது உங்களுக்கு எல்லாம் இருந்தா தானே. அந்த வார்த்தை தான் உங்க அகராதியிலேயே கெட்ட வார்த்தையாச்சு. ஏய் இங்க வாடி. இத பாத்தியா? உன் ஞாபகமா கருப்பு ஸ்நேகான்னு ஒரு பொண்ணு வேலைக்கு வச்சேன். ஆனா கஸ்டமர் ஏமாறல. எங்களுக்கு சிகப்பு ஸ்நேகா தான் வேணும்னு ஒரே அடம் பிடிக்கிறானுங்க. பாரு, உன் விளக்கெல்லாம் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. ஏன் மகேஷ் இங்க இருக்காரா இல்லையா அதை மட்டும் சொல்லு. ஏண்டி, அன்னைக்குதான் உனக்கு பிஞ்சு வயசு, அனுபவம் இல்ல, ஆம்பளைங்களை பார்த்ததில்ல. மகேஷ பார்த்ததும் காதல் கத்திரிக்காய்னு ஓடி போயிட்டேன். இப்போதான் இத்தனை வயசாச்சே, முளைச்சு 3 நாள் விட்டாச்சுல, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்பவாவது இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் விட்டுட்டு காசு பணம்னு வரலாம் இல்ல? மகேஷ், மகேஷ், அவன் என்னடி பிச்சைக்கார பையன். அவனோட பெரிய பெரிய பார்ட்டி எல்லாம் என்கிட்ட இருக்கு. இத பாருடி, உனக்கு இருக்கிற அழகுக்கு உன்கிட்டதான் ஆம்பளைங்க மயங்கி கிடக்கணுமே தவிர நீ போய் ஒரு ஆம்பளை கிட்ட மயங்கி கிடக்க கூடாது. எலிதாண்டி, சுட்டவன வாசனை பார்த்து எலிப்பொறிக்குள்ள வந்து விடணும். எலிப்பொறி எலிய தேடி ஓடக்கூடாது. புரியுதா? இதுதான் நம்ம தத்துவம்.
இது எப்படி இருக்கு? மகேஷ் இங்க இல்லன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். ஏய், விடிய விடிய ராமாயணத்தை கேட்டு ஓட என்னடி அர்த்தம்? ஏய், இனிமே உனக்கு மரியாதை கிடையாதுடி. ஓடி உள்ள. ஏய், எங்கடி ஓடுற? டேய், எங்க இருக்கீங்க? உள்ள போங்கடா. சீக்கிரம். அந்த ரூம்ல போடுங்க. போங்கடா. உள்ள போடி. வீரலட்சுமி. வீரலட்சுமி. வீரலட்சுமி, என்ன வெளியில விடு. கதவை தொலையடி. உன்னை விடுறதுக்காகவா புடிச்சு வச்சிருக்கேன். குபேர லட்சுமியே வந்து நம்ம கிட்ட மாட்டிருக்கு. இத வச்சு காசு கறக்காம விட மாட்டா இந்த விஜயவாடா வீரலட்சுமி. டேய், நம்ம கஸ்டமருக்கு எல்லாம் போன் போடுங்கடா. பண்டிகைக்கு ஸ்பெஷல் சரக்கு வந்திருக்கிறதா சொல்லுங்கடா. இந்தாம்மா, ராத்திரி சாப்பாடு தான் சாப்பிடல, இந்த பாலையாவது குடி. ஐயோ மாமா, உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டேன். கொஞ்ச நாளா இந்த வீட்ல எல்லாம் தலைகீழ தான் நடந்துட்டு இருக்கு. சாரி மாமா. உங்களுக்கு? நான் குடிச்சிட்டேம்மா, நீ குடி. ஹலோ மேடம். வாங்க உட்காருங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லை மேடம், வர்ற வழியில் சாப்பிட்டு தான் வரேன். என்ன லாயர் சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ணீங்க, என்ன? சார், மகேஷை பற்றி உங்களுக்கு தகவல் கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கலங்க. எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டோம். நோ யூஸ். கோர்ட்ல வேற அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய்யான தகவலை சொல்லிட்டோம். அடுத்த வாய்தாக்குள்ள அவர் கிடைக்கலனா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க தானே சொன்னீங்க. நாடோடி மாதிரி அலையிற இந்த பயலை நம்பி நீயும் இந்த போலீஸு கோர்ட்டுன்னு அலையாதன்னு சொல்லிட்டம்மா. இதனால உனக்கு நேரம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு. இதெல்லாம் தேவையா? அவனை விட்டு தொலைச்சிட்டு வேற வேலையை பாருமா. மகேஷுக்கு உடம்பு சரியில்லைன்னு கோர்ட் வரைக்கும் ஏறி சொல்லியாச்சு. அதுக்கான டாக்டர் சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுத்தாச்சு. இனிமேல் அதை நம்ப வைக்கிற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். திடீர்னு இப்போ மகேஷை காணோன்னு சொன்னால் பிரச்சனை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு தலைவலி ஆரம்பிச்சிருக்கு. என்ன? ஸ்னேகா மகேஷ் தேடி ஒரு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அவரை கண்டே பிடிச்சாக்கணும்னு பிடிவாதமாக இருக்காங்க சார். அவ வேற ஒருத்தி, கறி துண்டுல எலும்பு துண்டு மாதிரி. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து மகேஷை காணோன்னு பயங்கர தகராறு பண்ண மாமா என் கூட. தகராறு பண்ணால் பரவாயில்ல, மகேஷை காணோன்னு ஹேபியட்ஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட போகிறாங்களா? ஆள் கொணர்வு மனுவா? அந்த அளவுக்கு அவளுக்கு விவரம் தெரியுமா? ஸ்னேகா சாதாரண ஆள் இல்லை சார். அப்படி உங்கள் பெட்டிஷன் போட்டால் பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்ம கோர்ட்டில் தப்பான தகவல் கொடுத்துருக்கோன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்காக ரோஜா மேடமை கைது செய்ய கூட வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றது? ஒன்று மகேஷ் தெரிய கண்டுபிடிக்கணும், இல்லை ஸ்னேகாவை பெட்டிஷன் போடாமல் தடுக்கணும் சார். நான் போய் அவகிட்ட கெஞ்ச மாட்டேன் சார். என்ன நீங்க? மேடம், நீங்க யாரோட சகவாசம் வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கனோ அவகிட்டே போய் என்ன கெஞ்ச சொல்றீங்களா? யார் வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அவ வீட்டுக்கு போய் இதெல்லாம் பேச சொல்றீங்களா? என்னால முடியாது. அதுக்கு பதிலா நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போறேன். நீ என்னம்மா? என்ன சார், எல்லாம் என் கர்மம் சார். கூவத்தை விட்டு ஒதுங்க இருக்கலான்னு பார்த்தா அதிலே போய் குளிக்க சொல்றீங்களே. வேற வழி இல்லை சார். நான் போய் ஸ்னேகாட்ட பேசுறேன். தட்ஸ் குட் சார். இதுல என்ன சார் குட்? சாரி சார், வேற வழி இல்லை. ஏமா, இந்த மகேஷால எனக்கு என்னென்ன கேவலம், என்னென்ன தலகுனிவெல்லாம் வரப்போதோ ஆண்டவா. ஆமா, இவ்வளவு பிரச்சனை இருக்க. அவருக்கு என்ன நட்சத்திரம் சார்? அக்னி நட்சத்திரம் சார். சரிங்க, நான் கிளம்புறேன். சார், நான் வரேன் சார். வாங்க சார். மடி, நீ இந்த பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்கு. என்ன ஏதுன்னு காலையில பேசிப்போம். என்னடி ஆச்சு? எவ்வளவோ தடவை கேட்டு பார்த்துட்டேன். அந்த மகேஷ் கிட்ட இருந்து நையா பைசா கூட வராது. இவன் இனிமே கேட்டாலும் இவன் அப்பனும் பொண்டாட்டியும் காசு தர மாட்டாங்களா? அப்படியா? ச்சே, இவன் பொன்முட்டை போடுற வாத்து நினைச்சு தப்பிச்சு ஓனவனை தூக்கிட்டு வந்துட்டோம். இவன் சரியான கூமுட்டேன்னு இப்போதானே தெரியுது. இவனை எப்படி இங்கிருந்து இப்போ விரட்டுறது? அடடடா, வா மணி வா. என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம்? என் மேல கோவமா? பின்ன கோவப்படாம நீ செஞ்சது உனக்கே சரியா தோணுதா? மகேஷ் கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு
அவனை நீ பாதுகாப்பா வச்சிருப்பன்னு நினைச்சுதான் நான் பேசாம இருந்தேன். அவன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு என்கிட்ட அனுப்பாம இப்ப நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். சேட்டு என்ன கொலை பண்ண ஆள் அனுப்பிச்சிருக்கான். அவன்கிட்ட மாட்டின என் கதை முடிஞ்சது. அதுக்குள்ள மகேஷை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவன்கிட்ட விட்டாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். மகேஷ் இங்கே தான் இருக்கான். அப்படியா? ஆட்டத்தை காட்டுறியா? ஏண்டா என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு கிட்னி தராம இங்க வந்து நீ ஜாலியா இருக்க? நான் உன் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி சுத்தணுமா? ஓடா ஓடா. ஏய் வீரலட்சுமி, உன்னோட வேலை தானா? டேய் மகேஷ், பணத்தை வாங்கிட்டு பேச்சு மாறலாமா? அதான் 2 கிட்னி இருக்குல்ல, ஒன்னு கொடுத்துட்டேன். ஏய் வீரலட்சுமி, இவங்கிட்ட என்ன காப்பாத்த கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே மறுபடியும் என்கிட்ட மாட்டி விட பாக்குறியா? ஏன்னா ஒரு பொம்பளையா? ஏய் விட்றா. ஏய் வீரலட்சுமி, என்ன விட சொல்லு. விட்றா. ஏய் மகேஷ், மகேஷா, மகேஷ் குரல் மாதிரி இருக்கு. மகேஷ், ஐயோ மகேஷ், 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 நான் ஸ்னேகா. மகேஷ், 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 உங்களை தேடிதான் மகேஷ் இங்க வந்தேன். மகேஷ், என்னை காப்பாத்துங்க மகேஷ். ஐயோ, அப்புறம் யாரும் அடிக்காதீங்க. மகேஷ், 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 என்னை காப்பாத்துங்க மகேஷ். இவனை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். இனிமே அவன் வேஸ்ட் லகேஜ் தான், தூக்கிட்டு போடா. ஏய், மணிக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா. போங்கடா. டேய், என்னைய அடிச்சேல, போடா, போய் சாவுடா. டேய், இழுத்துட்டு போங்கடா. மகேஷ், 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 அவர் ஒண்ணு பண்ணாதீங்க. மகேஷ், என்னடா திமிரு? ஏய் ஏய் ஓடு. டேய் மகேஷ், என்னையே அடிச்சிட்டேல. இனிமே உன் பாடு நாய் பாடுதாண்டா. மகேஷ், மகேஷ், மகேஷ்.